Hi friends, Assalamu alaikum. Welcome to Farah Foods and Vlogs. So, இது வந்து vacation series mini vlogs ஓட continuation தான். ஷார்ட்ஸில் டீட்டெயில் ரெசிபி போட முடியாதுன்ட்டு தான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பர் டெலிஷியஸ் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது 2 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. இது எல்லாமே மேரினேஷனுக்காக இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ போடும்போது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சில்லி பவுடர் வந்து உங்கள் டேஸ்ட் அண்ட் ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். தனியாத்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், 5 பச்சை மிளகா நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், ரிமைனிங் நம்ம ரைஸ் மேலே போட்டுக்கலாம். அரை பேக்கெட் தயிர், உப்பு, பச்சை மிளகா அப்படியே சேர்த்துக்கோங்க கட் பண்ணாமல், கொத்தமல்லி, புதினா, அரை கிலோ தக்காளி, இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour வரைக்கும் மூடி வச்சுடுங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா மேரினேட் ஆகும். மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே போயிட்டு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இப்போது 1 hourக்கு அப்புறமா ஒரு பிரியாணி பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதோ இதில் பிரியாணி ஸ்பைசஸ் லைக் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சாட்டே ஆன உடனே ஃப்ரைட் ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது ஜஸ்ட் ஒரு 1 minute ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது மேரினேட்டட் சிக்கன் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 12 minutes தான் மூடி வச்சுட்டு குக் பண்ணணும். 12 minutesக்கு அப்புறமா அந்த பாத்திரம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க அரிசிக்காக. ஸோ நாங்கள் 2 கிலோ சிக்கன் அண்ட் 2 கிலோ அரிசி போட்டோம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு அதில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. லவங்க, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாசி பூ, ஜாவித்ரி, பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்த உடனே அரிசி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது அரிசி வந்து நம்ம 60 to 70% தான் குக் பண்ணணும். ரிமைனிங் வந்து தம்லேயே குக் ஆகிடும். ஸோ 70% குக் ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லேயரிங் பண்ணிக்கலாம். சிக்கன் பாத்திரத்தை வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணலை, லேயரிங் பண்ணதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே 2 டீஸ்பூன் கேவ்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதனால நல்ல ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும். இது ஆப்ஷனல். இப்போது செகண்ட் லேயர் அரிசி போட்டு கொஞ்சமாக ஆரஞ்ச் ஃபுட் கலர் ஒரு 1/2 கப் பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன்ஸ், கீ, லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு இப்போ ரிமைனிங் அரிசி ஃபுல்லாக போட்டு சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, கரம் மசாலா, கீ எல்லாமே போட்டதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 15 to 20 minutesக்காக நல்லா தம் ஆகட்டும். அதுக்கு மேலே ஏதாவது வெயிட் வைங்க. நாங்கள் தால்ச்சா சட்டி தான் வச்சோம். ஸோ இது பாருங்கள், தம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல் அண்ட் டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ பிரியாணியில் சிக்கன் 65 இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதுதான் எல்லாருக்கும் ஃபேவரெட் இல்லையா? ஸோ சிக்கன் 65க்காக ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. நாங்கள் ஆல்ரெடி 1 hour பிஃபோர் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். சூப்பர் கிறிஸ்பி அண்ட் ஜூஸியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு எல்லோரும். சிக்கன் தம் பிரியாணி, சிக்கன் 65, தால்ச்சா, ராய்த்தா எல்லாமே சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபிஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you in the next video. Until then, take care. Bye.